ஊர்வலம் ஊரே எதிர்பார்க்குது. ஏன் சொல்ல நிறுத்திட்டோன்றது ஏன் தெரிவிக்கல? இந்த கருவேப்பிலை மாதிரி இந்த சால்டாட்டி கமிட்டியை பயன்படுத்தாதீங்க. போயிட்டீங்க, நீங்களா போயிட்டீங்க, நீங்களா உக்காதீங்க, நீங்களா எழுதிங்க, நீங்களா போயிட்டீங்க. லோக்கல் எம்எல்ஏ அணுகி அவங்க மூலியமா அனைத்து கட்சிக்காரர்களையும் ஒன்றுபடுத்தி ஆனா தன்னிச்சையாக முடிவை மாத்திட்டு இருக்கிறீங்க. அது கூட நம்மளுக்கு பின்னடைவு தான். சால்டாரிட்டி கமிட்டின்னு ஒண்ணு இருக்கிறத நீங்க மறந்துறீங்களே. இல்லையே, அப்படி இருந்திருந்தா உண்ணாவிரதம் உக்காரணும்னு அறிவிச்சோம். உக்காரதுக்கான காரணத்தை சொல்லியிருக்கலாமே. சால்டாரிட்டிக்காரங்களே இந்த மாதிரி இந்த பிரச்சனை நாங்க உக்காரல சொல்லியிருக்கலாமே. ஆச்சு. ஊர்வலம் ஊரே எதிர்பார்க்குது. ஏன் சொல்ல நிறுத்திட்டோன்றது ஏன் தெரிவிக்கல? இதுக்கு சால்டாரிட்டி தேவைப்படுது. இப்போ 9ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்றீங்க, அது கூட அறிவிப்பு சொல்றீங்களே தவிர உறுதியாக நடத்துவீங்களா? அப்போ இந்த சால்டாரிட்டி கமிட்டி எதுக்கு? இது நான் கேட்கல, ஒட்டுமொத்தமான தங்கவயல் கேட்குது. அப்படியே ஒரு சால்டாரிட்டி கமிட்டி உங்களுக்கு தேவையா? ஆச்சுங்களா? நீங்க ஏன் சகோதரன் நீ அதுல மாற்று கருத்து இல்லை. இந்த ஊரு மண்ணு விசுவாசம் எல்லாருக்கும் இருக்குது. இந்த கருவேப்பிலை மாதிரி இந்த சால்டாரிட்டி கமிட்டியை பயன்படுத்தாதீங்க. நான் சொல்றது என்னன்னா, உங்கள ஒருத்தன் என் அண்ணன் தம்பி, நீ உனக்கு ஏற்பட்ட எல்லாருக்கும் ஏற்பட்ட மாதிரி இந்த ஊரே நினைக்குது. ஆனா நீங்க கண்டுக்கிறதே இல்லையே. தைரியமா சொல்றீங்க 27, 28, 30, 2ஆம் தேதி 4ஆம் தேதின்னு அறிவிப்புகள் இருங்க. சொல்லி முடிச்சாரு. நீ பேசும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, நான் கேட்டுறேன். அதனால நீங்க சொல்ற முடிவு எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க, உறுதியா சொல்லுங்க, அது இறுதியா சொல்லுங்க. ஆச்சா? யாரோ ஒருத்தர் சொல்லுவீங்க, நாங்கள் கை தட்டுவோம், போயிடுவோம், வெளியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லிடுவோம். இந்த மாதிரி ஊர்வலம் இருக்குது, எல்லாம் தயாராகணும், ஊரே திரளணும். வந்துச்சா? உண்ணாவிரதம் வரோம், எல்லாம் திறந்து போலாங்க. நடந்துச்சா? இந்த மாதிரி கதைங்க நிறைய இருக்குது. சால்டாரிட்டி கமிட்டி என்பது வேணுமானா கழிச்சிட்டு உங்க கோஆர்டினேஷன் கமிட்டியில ஆதரவு கொடுங்க, கேளுங்க, எல்லாம் போலாம். தப்பே இல்லை. சால்டாரிட்டி நான் சொல்றது என்னன்னா, சால்டாரிட்டி கமிட்டி என்ன எனக்கு விளக்கணும். ஃபர்ஸ்ட் சால்டாரிட்டி கமிட்டினா என்ன, அதுல யார் யாரு உறுப்பினர்? ஏற்கனவே நண்பர் கேசி முரளி கேட்டார், இது உறுப்பினர் யாரு சொல்லு, இது ஒரு குழு பண்ணலாம், என்ன முடிவு எடுக்கலாம் சொல்லலாம். அதுக்கு வழி தரல. சரி, நீங்களா அனௌன்ஸ் பண்றீங்களோ இந்த தேதி இந்த ப்ரோக்ராம்னு எல்லாமே வரவேற்கிறோம். இதுல டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, சிபிஐ இருக்குது, சிபிஎம் இருக்குது, பிஜேபி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, எல்லாமே இருக்கிறாங்க. இங்க எல்லாமே யாரும் எதிர்ப்பு இல்லை, ஒரே ஒருத்தர் கூட எதிர்ப்பு இல்லை. எல்லா இயக்கமும் உங்களுக்கு ஆதரவு. ஆனா அவங்களுக்கு நீ கொடுக்குற மரியாதை என்ன? நீ கொடுக்குற மரியாதை என்ன? இதா இந்த இத்தனை நாள்ல உங்களுடைய மரியாதை தேவை. ஆச்சா? ஒண்ணுமே இல்லையே. இப்போ என்னதுக்கு இப்போ கூப்பிட்டுக்கிறீங்களா? எது கூப்பிட்டுக்கிறீங்களோ விலகம் தரணும். இப்போ எல்லாரையும் கூப்பிட்டுக்கிறிய எதுக்கு? நீங்க எல்லாம் போயிட்டீங்க, நீங்களா போயிட்டீங்க, நீங்களா உக்காதீங்க, நீங்களா எழுதுங்க, நீங்களா போயிட்டீங்க. இந்த மாதிரி சால்டாரிட்டி கமிட்டி கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்பட்டுக்குது, வேற வழி இல்லை. நாங்க போனாதான் அடுத்த கட்டத்துக்கு நாங்க பேச முடியும். சொல்லியிருக்கலாமே. இது யாரும் எதிர்த்துக்க மாட்டாங்களே. உன் இஷ்டத்துக்கு நீயே போடுவீங்க, ஊர்ல இருக்கிறவங்க நாங்கெல்லாம் பதில் சொல்லணும். இது தேவையா? இப்போ சால்டாரிட்டி கமிட்டி ஒன்று இல்லைன்னா யாரும் உட்கார வேண்டிய அவசியமே இல்லை, யாரும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, எதுவும் சொல்ல வேண்டிய கவலையே இல்லை. நான் யாரும் தரக்கூடாது சொல்ல. ஏன்னா உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ரத்தம், யாரோ தலைமையில நாங்கெல்லாம் பலியாக கூடாது, இந்த ஊர் பலியாக கூடாது. நீங்க நல்லா இருக்கணும் தான் இத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. நான் சொல்றது தப்பா ரைட்டோ புரிஞ்சுக்கணும். இது விளக்கம் சொன்னா போதும். நன்றி, வணக்கம். மற்றும் தொழிலாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். என்னன்னு சொன்னா, நம்ம கூட்டி பேசுறது, நம்ம நடத்தின இந்த போராட்டம் ஒரு வெற்றி பெற்ற போராட்டம் தான். யாரும் மனம் தளரக்கூடாது. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை தங்கவயல் இது வரைக்கும் சந்திக்கல. எப்படியோ ஒற்றுமை இல்லாத எப்படி அது வேற குரூப் இது வேற குரூப் அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல போராட்டங்களை கைவிட்டு இருக்கிறாங்க நம்ம தங்கவயல். ஆனா இந்த போராட்டம் மட்டும் அப்படி நடைபெறவில்லை. ஒற்றுமையாக கானூன் பிரகாரம், சட்ட பிரகாரம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டிசிப்ளைனை ஃபாலோ பண்ணி நடத்திய போராட்டம். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஆதரவு கிடைத்தது, ஒவ்வொரு உறுப்பினர்களிடமும் ஆதரவு கிடைத்தது. அதே போன்று எல்லா அமைப்புகளிடமிருந்தும் ஆதரவு கிடைத்தது. அப்படிப்பட்ட இந்த போராட்டத்தை நீங்கள் கைவிட்டதற்காக காரணங்களை இங்கே கூறினீர்கள். உண்மையிலேயே இந்த சாலிடாரிட்டி கமிட்டியின் உறுப்பினராக அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். காரணம் என்னவென்றால் சந்தர்ப்ப சூழ்நிலை.
அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அங்கு உருவாகி இருந்தது. அது அனைவருக்கும் தெரியும். ஏன்னா எல்லாரும் எதிர்பார்த்துட்டு தான் இன்னைக்கு இது நடக்குது அது நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நீங்க வந்து அந்த போராட்டத்தை கைவிட்டனா தொடரும். அவர்கள் சொன்னது நமது போராட்டம் நம்முடைய குறிக்கோள் வெற்றி பெறவில்லை என்றால் அது தொடரும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டு இருக்கிறீர்கள். அதனால இந்த சாலிடரி கமிட்டியின் உறுப்பினராக அதை நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் அடுத்து 9ஆம் தேதி ஒரு மாசம் டைம் வாங்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நமக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் உங்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்னன்னு சொன்னா, நீங்க கண்டிப்பா லோக்கல் எம்எல்ஏ அணுகி அவங்க மூலியமா அனைத்து கட்சிக்காரர்களையும் ஒன்றுபடுத்தி அனைத்து வட்டார தலைவர்களையும் ஒன்றுபடுத்தி அது பஞ்சாயத்தா இருக்கட்டும், இளைஞர்கள் அமைப்புனா இருக்கட்டும், கிறிஸ்டியன் கம்யூனிட்டினா இருக்கட்டும், இல்ல முஸ்லீம் கம்யூனிட்டினா இருக்கட்டும், இப்படி எல்லாரையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நீங்க லோக்கல் எம்எல்ஏ வச்சுக்கின்னு அவங்க கிட்ட ஐடியா கேட்டுன்னு அரசியல் தலைவர்களையும் எல்லாரும் ஒன்று சேர்த்து, நான் தனிப்பட்ட முறையில் யாருக்கும் சொல்ல, ஏன்னா எலெக்டட் மெம்பர் அவங்களை கன்சல்ட் பண்ணி நீங்க இதுக்கு மேல நெக்ஸ்ட் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா இதை நம்ம தொடரணும். அப்படி நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நம்முடைய கோரிக்கைகள் நடைபெறவில்லை என்றால், வெற்றி பெறவில்லை என்றால் இதை ஸ்ட்ராங்கா செய்யணும்னு சொல்லிட்டு நான் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொண்டு, அதே போன்று வியாபாரிகள் ட்ரேட் அசோசியேஷன் பிரசிடென்டாக இருக்கிறேன். அதனால எங்களுடைய ஒத்துழைப்பு எப்போதும் இருக்கும். நீங்க மீண்டும் இப்படி நிலைமை உருவாக்கப்படாது, நம்முடைய கோரிக்கைகள் வெற்றி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். மீண்டும் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் உங்களுடைய அடுத்த நடவடிக்கை மிகவும் மோசமாக இருக்கும் என்று நான் மெம்பர் சிஎம்டி அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய ஒற்றுமை எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கும் என்று கூறிக்கொண்டு சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. போலீஸ்க்கும் சரி, எந்த பப்ளிக்கும் சரி, எந்த தொந்தரவும் இல்லாத நல்ல மாதிரி நடத்துங்க. அதுக்கு முதல் முறை நன்றி தெரிவித்துக்கொண்டு, எங்கள் எல்லாருக்கும் சரியாக வருத்தம் தான். என்னன்னா, எல்லா முடிவும் எடுக்கும்போது எங்களை கூப்பிட்டு இது போல் நாங்கள் நடத்த ஆசைப்படுறோம், இல்லை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. கடைசியில் நீங்கள் எடுத்த முடிவுக்கு எங்களை கன்சல்ட் பண்ணல. அதனால் வந்து லேட்டாக எங்களை கூப்பிட்டு இது பண்ணிக்கிறீங்க. இருந்தாலும் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் உறுதுணையாக பிஜேபி சார்பாகவும் எங்கள் 4வது வட்ட கவுன்சிலர் சார்பாகவும் உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லுங்கள். மினி இங்கிலாந்து சொல்லிட்டு நம்முடைய கோலார் தங்கவேல் பெயர் பெற்றிருக்கு. செகண்ட் இண்டஸ்ட்ரியல் இருந்தது நம்ம கர்நாடகத்திலேயே. பிஜிஎம்எல்ல வந்து சகோதரர் அண்ணன் சார் சொன்ன, அன்பு சார் சொன்ன மாதிரி 30,000 பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பிஎம்எல்ல 8,000 பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. திரும்ப நான் வந்து இதுதான் சொல்லிட்டு வரேன். இது எல்லாமே இருந்தது நம்ம முன்னோர்கள் இருக்கும்போது, நம்ம முன்ன ஜென்ரேஷன் இருக்கும்போது இருந்தது. நம்ம ஜென்ரேஷன் எல்லாம் கம்மியாயிடுச்சு. இன்னும் இப்போ இருக்கிறவங்களில் வந்து முடிவாக போயிடுச்சு, யாருமே இல்லை. உள்ளூர்காரங்களுக்கு வந்து வாய்ப்புன்றதே இல்லாமல் இருக்கு. இப்போ எதிர்ப்பு இல்லைன்றதுனால தான் அவங்களுக்கு எல்லாம் வந்து வாய்ப்பு கிடைச்சுன்னு இருக்கு. ஸோ அதனால வந்து இதுக்கு வந்து பொறுப்பாளி வந்து நம்ம மட்டும்தான். என்னன்னு சொல்லி கேட்டீங்களா, நம்ம ஊர் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு இல்லாதனால தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம உரிமைகள் எல்லாம் விட்டு கொடுத்துன்னு இருக்கிறோம். அப்புறமா வந்து சார் சொன்னாரு, இது மட்டும் இல்லை, இது எல்லாமே சேர்ந்து சொல்லிட்டு இதுக்கெல்லாம் மேலே வந்து நம்ம இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் போது கூட நம்ம ஏதாவது சொன்னோம். இது வந்து பிஎம்எல் ஒப்பந்த தொழிலாளர்கள் பிரச்சனை இல்லை, இது கோலார் தங்கவயல் மக்களுடைய பிரச்சனை, அவங்களுடைய உரிமை பிரச்சனை. இது நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க வாழ்த்து தெரிவித்தோம். இன்றைக்கு சூழ்நிலை கூட அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்கு நாங்கள் குறை சொல்ல வரல. இருந்தாலும் வந்து அவங்க கூட நம்ம என்றைக்குமே இருக்கோம். உங்களுடைய நல்வாழ்வுக்காக நாங்கள் கூட இருக்கிறோம். உங்களுடைய என்று கூறினால் கோலார் தங்களுடைய மக்கள் எல்லோருடைய நல்வாழ்வு சேர்ந்தது தான் இது. உங்க கூட நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்கள் வேண்டிக்கிறோம். அதே மாதிரி வந்து இப்போ முன்காலத்தில் வந்து ஃபியூச்சரில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், இது பிஎம்ஆர் தொழிலாளர் பிரச்சனை, இது இன்னும் வேறு ஒருத்தர் பிரச்சனை, இன்னொருத்தர் பிரச்சனை இல்லாமல் நம்ம எல்லாருமே வந்து இது தங்கவயல் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த உணர்வு நம்ம மனசில் இருந்தாக்கா நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி அடைவோம். இதில் வந்து தயவுசெய்து சொல்கிறோம் பாருங்க, இந்த அரசியல் வந்து எத்தனை வராதிங்க. ஊர் பிரச்சனைன்னு வரும்போது நீங்கள் அரசியல் நம்ம என்னைக்கு விடுறோமோ அன்னைக்கு தான் இதெல்லாம் வந்து வெற்றி கிடைக்கும். நமக்குள்ள வேறு வேறு பார்ட்டிகள் இருக்கலாம், அது எந்த விதமான கருத்து வேறுபாடும் எதுவுமே இல்லை. நம்ம வந்து அரசியலை முன்னேற்றம் போனோம்னாக்கா, ஒரு கட்சியை நம்ம பிரதானப்படுத்தினாக்கா நம்ம வந்து பின்னோக்கி தான் நம்ம போவோம்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறோம். கமிட்டி கன்வீனர்களே மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களே, எல்லோருக்கும் இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்றைய கூட்டமானது நன்றி அறிவிப்பு கூட்டம் என்று
எனக்கு மெசேஜ் வந்தது. அதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. நன்றி அறிவிப்பு என்றால் இதோட உங்களுக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். இன்னும் 9ஆம் தேதிக்கு பிறகு என்ன டீசன் வரப்போகுது, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதா, இல்லை இந்த போராட்டத்தை நம்ம கண்டினியூ பண்ண போறோமா அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் நன்றி அறிவிப்பு கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கலாம். ஏனென்றால் 9ஆம் தேதிக்குள்ளுக்கு மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்க, நம்ம அதுக்கு சம்மதப்படுறோமா, இல்ல நம்ம எதிர்த்து இது எங்களுக்கு பத்தாது மறுபடியும் இந்த போராட்டத்தை கண்டினியூ பண்ண போறோமா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. ஆகவே அந்த 9ஆம் தேதிக்கு பிறகு நன்றி அறிவிப்பு கூட்டமோ இல்ல இதை கண்டினியூ பண்றதுக்கு கூட்டமோ நடத்திருக்கலாம். இன்றைய கூட்டமானது நீங்கள் கூப்பிடும்போது கூட இந்த ஸ்ட்ரைக்கு ஏன் நம்ம டெஃபர் பண்ணோம் அப்படிங்கறத மட்டும் விளக்கிட்டு வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க கேட்டிருக்கிறதுக்கு இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதே போல எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக உங்களுக்கு எல்லா விதமான ஆதரவும் நாங்கள் தர தயாராக இருக்கின்றோம். அதே போல் நாங்கள் எம்பிகளுக்கு எங்கள் கட்சியை சார்ந்த எம்பி, அதே போல் பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் எல்லாத்துக்கும் நம்ம லெட்டர் கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய எல்பிஎஃப் லீடர் செக்ரட்டரி, ஜெனரல் செக்ரட்டரி சண்முகம் அவர்கள் இம்மிடியட்லியா நான் அந்த உங்கள் சப்ஜெக்டை பத்தி நான் பார்லிமெண்ட்ல 0 ஹவர்ஸ்ல பேசுறதுக்கு நான் ரெடியா இருந்தேன். அங்க ஏற்பட்ட ஒரு குழப்பங்கள்னால என்னால் அதை பேச முடியல. அதனால நான் உடனே டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு நான் இந்த லெட்டர் எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு அந்த லெட்டர் காப்பியை கூட கொண்டு கொடுத்தாரு. அதுல ஒரு டீட்டெயிலா இதெல்லாம் எழுதியிருக்காரு. ஈக்குவல் ஒர்க் ஈக்குவல் பேமெண்ட். அதே போல ஒரு நான் பர்மனன்ட் எம்ப்ளாயை காலங்காலமா நீங்க வச்சிருக்க முடியாது, அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய சிச்சுவேஷன் வருது அப்படின்னு கூட விளக்கமா எழுதியிருக்காரு. ஃபர்தரா இதே போல இந்த ஸ்ட்ரைக் கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம எங்களுடைய எம்பிகளை அணுகி இதற்கு ஒரு சப்போர்ட் வாங்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படி கேட்டு இவ்வளவு நேரம் பேச அனுமதித்து நன்றி. இவ்வளவு நேரம் நடந்து நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கும் நீங்க போய் வேலைக்கு போறதுக்கும் சில எமர்ஜென்சி காரணம் உங்களுக்காக இருக்கும். இப்போ சில டைம்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பேஷண்ட்டே கேட்காம ஆப்ரேஷன் பண்ணிவிடுவார். ஏன்னா ஹார்ட் அந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா அது மாதிரி போகணும். சில உங்களுடைய அது கருத்து அதனால நீங்க போனீங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நான் அம்பேத்கர் அகாடமி பிரசிடென்ட் மதிவான ரெட்டி, ரிட்டையர்ட் டைரக்டர் ஃப்ரம் டிஃபென்ஸ். நான் நிறைய இடத்த பார்த்துருக்கேன். இந்த மாதிரி தொழிற்சங்கங்கள் விஷயங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் ஒரிசால வேலை அன்னைக்கு கூட சொன்னேன் உங்களுக்கு 20 பேர் ரெண்டு ஒட்டுமொத்த ஃபேக்டரி மூடுறான். யாரு லோக்கல்காரன் கேட்குறான், எனக்கு லோக்கலுக்கு 25% வேணும்ன்றான். ஒரு போலீஸ் கூட கிட்ட வரமாட்டான். அந்த 2 கிலோமீட்டருக்கு அந்த தான் போலீஸ் நிற்கணும் இவங்களை பார்த்துட்டு. இதுதான் கண்டிஷன் ஆஃப் அந்த டிஸ்ட்ரிக்ட், கோராபுட் டிஸ்ட்ரிக்ட்ல, HL கோராபுட் டிஸ்ட்ரிக்ட். ஏன்னா அந்த ஒட்டுமொத்த கோராபுட் டிஸ்ட்ரிக்ட் மக்களும் ஒன்னா இருப்பாங்க. அவனுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்டே வருவாங்க. 3 கான்ட்ராக்ட் லேபர் காலையில் ஆக்சிடென்ட்ல சேர்த்துட்டான். காலையில் 6 மணிக்கு இந்த டிராபிக் NH45ல சாயங்காலம் 10 மணி வரைக்கும் நிற்குது டிராபிக். இந்த பக்கம் ஒரு 6 கிலோமீட்டர், இந்த பக்கம் ஒரு 6 கிலோமீட்டர். 3 பேர் சேர்த்துட்டான் கான்ட்ராக்ட் லேபர். அதுக்காக நிற்க வைக்கலாம். அந்த ஒற்றுமை நம்ம கிட்ட இல்லை. இன்னைக்கு அதுதான் ப்ராப்ளம். இன்னைக்கு நம்ம இவ்வளோ வருத்தப்படுறதுக்கு இதுதான் காரணம். நம்மளுடைய கோரிக்கைகள் எல்லாம் சின்ன சின்ன கோரிக்கைகள் ஆகுது. நம்ம கிட்ட என்ன இல்லை. இப்போ ரஷ்யா டிஸ்மேண்டில் ஆகும்போது, டிஸ்இன்டிகிரேட் ஆகும்போது உக்ரைன் கிட்ட எல்லா வளமும் இருந்துச்சு. இன்னைக்கு ரஷ்யாவை எதிர்த்து நிற்கலாம், அது உக்ரைன். அதே மாதிரி நம்ம கிட்ட கோல்டு இருக்குது, இன்னைக்கு பெம்மல் இருக்குது. நம்மளுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. எப்படி ஒரு கல்ச்சருக்கு ஒரு யூனியன் டெரிட்டரி கொடுத்துருக்கானோ, எப்படி அந்த போர்ச்சுகீஸ்க்கு கோவாவும், பிரெஞ்சு கல்ச்சருக்கு பாண்டிச்சேரியும், லட்சத்தீப், அந்த மாதிரி ஒரு யூனியன் டெரிட்டரி கொடுத்துருக்கானோ, அந்த மாதிரி ஒரு யூனியன் டெரிட்டரி கேஜிஎஃப்க்கு வாங்குறதுக்கு நம்ம போராடி நம்ம யூனியன் டெரிட்டரி நம்ம வச்சுட்டு நம்மளே நம்ம வெல்த்தை நம்ம அனுபவிக்கலாம். அதுதான் நம்மளுடைய ஃபர்தர் கோரிக்கைகளா இருக்கணும். நம்மளுக்கு இனிமேல நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கெஞ்சி நிற்க முடியாது. ஏன்னா நீ ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட நாகிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் கவலைப்பட மாட்டான். நீ ஒட்டுமொத்த தமிழ் நாகிறதுனால ஸ்டேட் கவர்மெண்ட் கவலைப்படுறது இல்லை. அதனால நம்மளை பத்தி கவலை பண்ணா நம்மளுக்குன்னு ஒரு யூனியன் டெரிட்டரிக்காக போராட்டத்தை நடத்தி நம்ம அட்லீஸ்ட் நம்ம ஜெனரேஷன் செத்து போனா கூட வர ஜெனரேஷன் இனிமேல் நல்ல மாதிரி வாழணும். நம்மளுக்குன்னு நம்ம உரிமை நம்ம கையில தான் இருக்கு. நம்ம மத்தவங்க போய் கேட்க கூடாது. நம்மளுக்கு எங்களை கூப்பிட்டு சொல்லாத நீங்க வேலைக்கு போனீங்க, அதுவும் உண்மைதான். நம்ம குமாரசாமி ஐயா வந்தாரு, நான் அப்பவே சொன்னேன், நம்ம தம்பி சந்திரபாபுலாம் கூப்பிட்டு சொன்னோம். ஏன் சொன்னா அப்பேற்பட்ட மினிஸ்டர் இங்க தங்கவயலுக்கு வந்தாருன்னா பெரிய கிரேட். அது ஒரு மினிஸ்டரே போராட்ட இடத்துக்கு அந்த தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்களை கேட்டு நான் உங்களை கூட்டின்னு போறேன்,
நான் டெல்லியில எங்க பேசுறேன். உங்க 10 தொழிலாளிகளை நான் இட்டுன்னு போயிட்டு அது சம்பந்தப்பட்டவன் யார் எதிர்பார்க்கான் அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி உங்களுக்கு நல்லது பண்றேன். என் மேல நம்பிக்கை இருந்தா நீங்க வேலைக்கு போலான்னு சொன்னார். அன்னைக்கு எங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்லியிருப்போம். அவருக்கு நம்பிக்கை பண்ணி நீங்க வேலைக்கு போங்கன்னு சொல்லியிருப்போம். கண்டிப்பா என்னுடைய முடிவு அது. ஆனா தன்னிச்சையாக முடிவை மாற்றிட்டுக்கிறீங்க. அது கூட நம்மளுக்கு பின்னடைவு தான். ஆனா நம்ம 26 நாள் போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டத்தின் விளைவு நான் சொன்னா நம்மளுக்கு சரியா உடன்பாடு இல்லை. இன்னைக்கு இந்தியா முழுக்க பார்க்கிறோம். இப்பேற்பட்ட போராட்டம் வேற எங்கன்னா நடந்துச்சுன்னா MP உக்காந்துருக்குவார் அந்த இடத்துல, MLA உக்காந்துருக்குவாங்க. அது என்ன தெரியல, துரதிருஷ்டவசம். அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்களோ தெரியல. நம்ம பார்க்குறோம் டிவியில் ஒரு 50 பேர் 100 பேர் போராட்டம் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல MP வரும். உங்களுடைய பிரச்சனை என்ன, அது சம்பந்தப்பட்டவங்க யாருக்கு நான் எதிரி அவங்க கிட்ட பேசி உடனுக்குடன் அங்கே சொல்றாங்க. வெற்றி பெற்றுச்சா இல்லை இது சொல்றாங்க நாங்கள் ஒத்துக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க போராட்டக்குழு. உடனே மறு பேச்சுவார்த்தை போறாங்க, முடிவு பெற்று ஒன்று போறாங்க. ஆனா இன்னைக்கு எந்த முடிவு இல்லாத போயிருக்காங்க என்னுடைய அருமை தோழர்கள். இது ஏமாற்றத்தான் அளிக்குது எங்களுக்கெல்லாம் வேதனை. இப்பேற்பட்ட பொதுமக்கள் ஒன்னா சேர்ந்து உங்களை ஆதரிக்கிற காலம் வேற எப்போ வருமோ எனக்கு தெரியாது. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, ஒரு காலத்தில் எங்க அநியாயம் நடக்குதோ நம்ம தங்க வயல்ல மொழி ஜாதி மதம் எதுவுமே கிடையாது, எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம். இன்னைக்கு இந்தியாவில் வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இது மாதிரி கன்னட சங்கம் நம்மளை ஆதரிக்குது, தெலுங்கு சங்கம் ஆதரிக்குது, இஸ்லாமிய மதத்தை ஆதரிக்கிறாங்க, ரெட்டி ஆதரிக்கிறாங்க, வேற ஜாதி எல்லாரும் ஆதரிக்கிறாங்க. எல்லாம் ஒன்னம் தம்பியா தான் வாழும். வேற எங்கேயும் இது மாதிரி பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட நிலைமையில நம்ம வாழ்கின்ற நிலையில இன்னைக்கு தங்க வயல நாங்கெல்லாம் நினைச்சிருந்தோம் கண்டிப்பா இது ஒரு விடிவு காலம் வருது. நம்மளாம் இப்ப பாக்குறோம் என்னன்னா நார்த்ல இருந்து தான் எல்லாம் வரான். 200-300 பேர் சூட்கேஸ் தூக்கின்னு வரான். நம்ம பிள்ளைங்க படிச்சு பட்டதாரி ஆயிட்டு இன்னைக்கு வெளியூர்ல போய் படிச்சிருக்கா. ஆனா இதே ஒரு போராட்டமா வச்சு நம்ம பெரிய போராட்டம் நடத்திருந்தோம்னா அதை தவிர்த்திருக்க முடியும். இன்னைக்கு கேரளா ஆகட்டும், வேற நாட்டில் ஆகட்டும், வேற இடத்துல இருந்து வந்தா உடனே அவங்களை துரத்துற நிலைமை ஏற்பட்டிருக்குது. ஆனா நம்ம அவங்க வரவேற்கிற நிலைமை ஏற்பட்டிருக்குது. அந்த நிலைமையை போக்குற நிலைமை இதனால வரும்னு எதிர்பார்த்தோம். அது நம்மளுக்கு முடியாத போயிடுச்சு. இது யார் தடையா இருக்கிறான் அவனை எதிர்க்கிறது தான் நம்மளுடைய கடமை. இன்னைக்கு இப்பேற்பட்ட சானிடரி கமிட்டி எல்லாரும் நாங்கெல்லாம் மனசு பேசப்பட்டிருக்கோம். திடீர்னு நீங்க வேலைக்கு போனதுனால உங்களுக்கு நல்லதாகணும்னு தான் தங்க வயல் மக்கள் எல்லாரும் தாய்மார்கள் இருந்து இளைஞர்கள் எல்லா சமூகமும் ஒன்னா சேர்ந்து உங்களை ஆதரிச்சது. On all Voltas brand items AC, refrigerator, washing machine and other items only at Voltas brand showroom at Parandeheli. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes, and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamara Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. 100% pure and clean. No compromise. Best quality. Family restaurant. 100% Ambur and Dindigul style biryani. 100% Venus biryani. Near Government Maternity Hospital, Maharaja Road, Robertson Bay.